திமுக சிக்கல் சந்திக்கும் போது இப்போ ஆட்சியில் சிக்கல் சந்திக்கும் போது கருணாநிதி போன மாதிரி இப்போ எடப்பாடி மு.க. ஸ்டாலின் கிளம்புறான்னு எடப்பாடி சொல்கிறாங்க. அதான் அந்த மாதிரி சிக்கலில் இருக்கும்போது அவங்ககிட்ட காசு கொடுத்தா அவங்க ஓகே பண்ணிவிடுவாங்கங்கிறத நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட் மூலமாக சொல்கிறீங்க. ஒன்றிய அரசில் இருக்கவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஒன்றிய அரசில் இருக்கவங்களுக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டாக்கா இந்த குற்றங்கள்லாம் சரியா போயிடும். இல்லை குற்றம் இல்லைன்னு நான் நடக்கவில்லை சொல்ல போகலாம்ல. நாங்கள் நடக்கவில்லை இல்லையே அவங்க ஆமாம் லஞ்சம் கொடுக்க போகிறாங்க. இல்லையே எதுக்காக சொல்லணும்? நான் உங்களுக்கு தான் லஞ்சம் கொடுத்தேன், உங்கள் கட்சிக்கு தான் லஞ்சம் கொடுத்தேன், அவ்வளோதான். ஓகே. இப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதான மாதிரி முதல்வர்கள் கைதாக வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி முறைகள் நடக்கிறதுல வாய்ப்பு ஒன்றுமே பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியும்? திமுக அரசை வந்து திமுக ஆட்சியை கவிழ்க்கணும்னு மத்திய அரசு ஏதாச்சும் முடிவு பண்ணா என்ன தெரியுது? பாஜக அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்குதுன்னு தெரியுது. எப்படியாவது ஆட்சியில் உட்காரணும். பல கதைகள் இப்போ புதுசாக வந்து சுப்பிரமணிய சாமி சொன்னது, மோடியினுடைய நேரம் வந்துருச்சு, 75 வயசு ஆகிடுச்சு. அவங்க கட்சி கோட்பாடுகள் பிரகாரம் இந்த வருஷத்தோடு அவர் வெளியே போயாகணும். அதுக்காகத்தான் அவர் டெஸ்பரேட்டாக பல விஷயங்களை செய்கிறார். இன்றைக்கி வந்து நாடு வந்து எதிரிகளால் தாக்கப்படுகிற ஆபத்தை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு வர்றார். அமிர்தசரஸ் கோயில் மேலெல்லாம் குண்டு போட்டாங்க, வெடிச்சு போச்சு, மெட்ராஸில் கன்னிமரா ஹோட்டல் மேலே போட்டாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதுக்கு சில படங்களெல்லாம் வேறு காட்டுறாங்க. எதுக்காக அதை சொல்கிறாரு? நாடு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது எலெக்ஷன் நடத்தினா நல்லதாக இருக்காது. நாடு ஒற்றுமையாக இருக்கிற நேரத்தில் இந்த கட்சி மாச்சரியங்களால் பிளவுபடக்கூடாது. அதனால் நான் இந்த எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணுகிறேன், அதுவரையில் நானே இருக்கிறேன்றதுக்கு தான் இவ்வளவும் செய்கிறதா ஒரு தகவல். இல்லை அவர் பழைய ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மாதிரி கொண்டு வருவா. அது நீங்கள் சமாளிப்பீங்க. இப்படி சொல்கிறீங்க. எங்கள் பார்வையில் இப்படி வருது. தன்னுடைய பதவி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதே அந்த டைமில் எலெக்ஷன் இந்திரா காந்தி அதுதானே பண்ணாங்க. அந்த அம்மாவுடைய எலெக்ஷன் செல்லாதுன்னு சொன்னாங்க, உடனே எமர்ஜென்சி கொண்டு வந்துச்சு, தான் பதவியில் நீடிக்கணுங்க, ஒரு வருஷம் தள்ளி போட்டுச்சு. அதே மாதிரி இந்த தடவை எலெக்ஷன் தள்ளி போடுவாங்கங்கிறாங்க. நாடு இன்றைக்கி இருக்குது. அதனால தான் அனைத்து கட்சி குழுக்களையெல்லாம் கூப்பிட்டு போய் இது பண்ணுறாங்க. அவன் பாகிஸ்தான் சும்மா தான் உட்காந்துருக்குறான். அவன் என்ன பண்ணான்னு கூட தெரியல. ஸோ திருப்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கா அவன் ஏதோ பெருசாக பயங்கரமாக அடிச்சு விட்டான் போட்டு நமக்கு தான் தெரியலங்கிற மாதிரி.